என்னது ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போறாரா? என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு புது கதையால சொல்லி வரீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லாஸ்ட்டாக விளாண்ட மேட்ச்சில் இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. 387 ரன்னுக்கு 3 விக்கெட்டை டார்கெட்டை கொடுத்தாங்க. ஓப்பனிங்கில் விளாண்ட ரோஹித் சர்மா கோலியும் நல்லா அதிரடியை காமிச்சாங்க. அவங்களுடைய முழு முயற்சியையும் கொடுத்தாங்க. கடைசி கட்டத்தில் அவுட்டாக சில ஓவர்களுக்கு அதிக ரன்கள் தேவைப்பட்டது. அடுத்து வந்த பிளேயர்கள் தொடர்ந்து அவுட்டாக மொத்தமாக 7 விக்கெட்டு ஆச்சு. 360 ரன்னு தான் அடித்தாங்க. மொத்தமாக இந்த சீரியஸில் 1-2 தான். என்னதான் இந்த நம்ம சீரியஸில் நம்ம தோத்தாலும் ரோஹித் சர்மா இந்த போட்டியில் சதம் அடித்து இந்த கிரவுண்டில் ரிட்டைர்மெண்ட்டை அறிவிக்க போகிறாருன்னு பல பேர் வதந்தியை கலப்புனாங்க. ஆனால் ரோஹித் சர்மா தன்னுடைய உழைப்பை காமிச்சிருக்காப்புல. 2027 ஓடிஐ மேட்ச் எனக்குன்னு தனி இடம் இருக்குன்னு நிரூபிச்சிருக்காப்புல. இந்த மேட்ச்சை நம்ம முக்கியமாக தோற்றதுக்கு காரணம் பவுலிங் தான். நியூ பவுலரை கொண்டு வந்து அடிமட்ட அளவுக்கு இவங்கிட்ட நம்ம தோற்று போயிட்டோம். முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளை கொண்டு வராமல் நியூ பவுலரை கொண்டு வந்து இந்த போட்டியை நம்ம தோக்குவதற்கு முக்கிய காரணம் இதுதான்.